ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவாதி தேவனை குறித்து மனுஷங்களுடைய கருத்து இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் பாருங்கள். சக மனிதர்கள், நம்மோடு இருக்கிற பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த நபர்கள் எல்லாரையும் மத்தியிலும் நம்முடைய தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவருடைய கருத்து ஒவ்வொன்றாக இருக்கிறது. நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நாத்திகவாதியை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது அவன் கடவுளே இல்லை என்று சொல்லுவான், தேவன் இல்லவே இல்லை என்று சாதிக்கிறான் நாத்திகவாதி. அடுத்து எல்லாவற்றிலும் அலட்சியம் காட்டுறவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, எனக்கெல்லாம் தெரியாத, நான் அவரை பார்த்ததே இல்லை என்று சொல்லி அலட்சியமான வாழ்க்கை வாழ்கிற அலட்சியவாதி இப்படி சொல்கிறான். அடுத்து நல்ல செல்வந்தர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் நிறைய இருக்கிறவங்க, காசு தான் கடவுள், பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம், கடவுள் எங்களுக்கு தேவையே இல்லை, காசு தான் கடவுள் என்று சொல்கிறாருங்க வியாபாரிகள், பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள். அடுத்து மதிக்கட்டவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்று ஒருவர் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்லி மதிக்கட்டவன் சொல்கிறான். அதே இந்த உலகத்தில் தத்துவங்களை சொல்கிறாங்க பாருங்கள், தத்துவ ஞானிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை பார்க்காத மனிதனை பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க, திசை திருப்புறாங்க. என்னடா கடவுள், நீ நல்லவனா வாழு அப்படின்னு தத்துவங்களை சொல்லி இந்த தத்துவத்தை அவங்களே ஒரு தத்துவங்களை வகுத்து கொண்டு இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லி தத்துவ ஞானிகள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமெல்லாம் யாரு, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள். நம்முடைய பார்வையில் நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உங்களுடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் விசுவாசிகளை நாம் என்ன சொல்கிறோம், இயேசு என்ன செய்திருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். வார்த்தை மாம்சமாகி மனிதனாய் பிறந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு ஜீவனுள்ள தேவனாய் நமக்காக வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசம். 1 யோவான் 1:1 வாசிப்பீங்கன்னா, விசுவாசிகளுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதுன்னா, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையே அவர். யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், வார்த்தை தான் மாம்சமாகி கடவுளாகி நமக்காக கிறிஸ்துவாய் இருக்கிறார், அவர் தான் ஆதி முதல் இருந்தவர், அவர் தான் வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பார்வையில் நாம் அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நாம் இன்னைக்கு தெரிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் நாம் கர்த்தரை நல்லா அறிந்திருக்கிறோமா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் மரித்தார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டா? நாம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அன்னைக்கு உங்களுக்காக புது ஜீவனை கொடுக்கும்படி அவர் எல்லா பாவங்களுக்காக மரித்தின்றும் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம், பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார், அவர் மேலே நான் வைத்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேங்கிற சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறான். பார்த்தோம், நாம் உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் ஒவ்வொரு ரகத்தில் ஒவ்வொரு மாதிரி கடவுளை பற்றி சொல்லலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் இன்னும் மற்றவர்களைப் போலவே நாம் கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு நாம் இருப்போம் என்றால், நம்முடைய தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்து பாடுகள் பட்டு மரித்து உயிரோடு எழுந்திருப்பது ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிரோடு எழுந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்காகவே ரத்தம் சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எனக்காக மரித்தார், நான் என் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திருக்கிறேன், அவர் என்னை நல்ல சமாதானத்தோடு வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். உலகத்தார் போல நம்முடைய கருத்தும் தேவனை பற்றி ஒரு தேவையில்லாத கீழ்த்தனமான கருத்தாய் அது ஒரு நாளும் மாறிவிடவே கூடாது. முடிவு பரிந்த நிலையத்திற்கு வந்தால் ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலும் அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, புத்திரர்களாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் தெய்வாதி தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தார் சொல்கிற போல கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, பாடுகளாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லாதீங்க. அவர் உங்களுக்கு உண்டு. தேவாதி தேவன் மனுவுரு எடுத்து
அவர் உங்களுக்காக சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆகவே எனக்கு என் இயேசு உண்டு என்று சொல்லி விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டவர்களாய், நாம் தேவாதி தேவன் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். ஆகவே இப்போது நாம் ஜெபிக்கலாம். அப்பா அம்மே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, நாங்களும் கூடப்பா இந்த உலக மனிதர்கள் போல எங்களுடைய பார்வையிலும் பா தேவாதி தேவனுடைய கருத்து எங்களுக்கு ஒரு மோசமான கருத்தா இல்லாதபடி என் தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்கிறவர்களாய், எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து உம்மில் அடைக்கலம் புகுந்து இந்த உலகத்திற்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடி, மற்றவர்களைப் போல நாங்கள் வாழாதபடி, எங்கள் வார்த்தையினால், எங்கள் நடக்கையினால், எங்கள் கிரியைகளினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் கொடுத்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உம்மேது ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் உம்மிடத்தில் தெரியப்படுத்தி எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தினால் காக்கப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் முற்றிலும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.